அன்பு நேயர்களே, அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பகத்தின் சார்பாக டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் பிரகடன நாளை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மரபு வழி தொடு நோய் சிகிச்சை முகாமை நடத்தி கொண்டு பொதுமக்கள் எல்லோரும் பயன்பெறுவதற்காக நாங்கள் இந்த முகாமை நடத்தி கொண்டு வருகிறோம். வருடம் நாங்கள் நடத்தும் மெடிக்கல் கேம்ப் இந்த முறை சிறிது வித்தியாசமான முறையான மரபு தொடு நோய் சிகிச்சை முகாம். அதாவது மாத்திரைகள், இந்த இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு இந்த அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்குப்ரெஷர் சொல்லுவாங்க. அது மூலிமா டாக்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் பொதுமக்களுக்கு அவங்களுடைய நோய்க்கு அனுசரித்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த வயசில் என்ன எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், உங்கள் உடல் தான் உங்கள் மனசை, உங்கள் உடல் தான் உங்களுடைய நோயை தீர்க்கும் அப்படின்ற ஒரு முறையை அவங்க பயன்படுத்தி பொதுமக்கள் எல்லோருக்கும் இதை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். இன்றைக்கி ஒரு 2வது கேம்ப் இது. ஸோ 4 கேம்ப் வச்சுருக்கோம். 4 தடவை அவங்க வந்து பொதுமக்கள் எல்லோரும் வந்து இந்த சிகிச்சையை பயன்பெறணும். அதுக்காக கடைசியாக 4வது தேதி ஜனவரி 4ஆம் தேதி கடைசியாக க்ளோசிங் செரமனி வச்சுருக்கோம். அன்றைக்கி டெய்லி இப்போ இந்த 2-3-4 கேம்ப்லேயும் 500 பேர் வந்து நல்லபடியாக பொதுமக்கள் பயன்பெறுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. எதனா ஒன்று செஞ்சோம்னா நல்லது செய்யணும்னு சொல்லிவிட்டு எங்கள் சங்கம் மூலிமா அது செய்கிற இந்த காரியம், இந்த வருடத்துடைய காரியம். இதுக்கு என்னுடைய மாவட்ட தலைவர் திரு கலைத்தங்கம் அவருடைய சார்பாக அவர் தான் இந்த கண்டக்ட் பண்ணுறாரு இந்த ப்ரோக்ராமை. நான் வந்து ஆல் இண்டியா பிரசிடென்ட் ராஜகுரு டி ரவீந்திரன். மக்களுக்கு எதனா பிரச்சனை, ஏதாவது துக்கம், ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் நாங்கள் இருப்போம். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அந்த சந்தோஷத்தை நாங்கள் வரவேற்று அவங்களுக்கு நிம்மதியை கொடுப்போம். ஏதாவது பிரச்சனைக்கு மட்டும்தான் எங்கள் சங்கம் அவங்களுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி வருஷம் நடக்கக்கூடிய டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமை பிரகடன நாளை முன்னிட்டு நாங்கள் வருஷம் வைக்கக்கூடிய இந்த கேம்ப்பு இந்த முறையை சிறப்பாக நடைபெறுது. அதை நாங்கள் 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அதை க்ளோசிங் செரமனியாக முடித்துக்கொள்ள விரும்புகிறோம். இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட தலைவர் கலைத்தங்கம் அவர்களுக்கும் அகில இந்திய மனித உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு செல்வங்களே, அதாவது இந்த நோயை குணப்படுத்துகிற முறை வந்து மூலிகை மூலியமாகவும் இல்லை இயற்கை வைத்தியம் மூலியமாகவோ எல்லாமே தொடங்குது நம்ம இந்தியாவில் தான், நம்ம இந்திய மண்ணில் தான். இந்த மண்ணிலிருந்து கொண்டு போய் சீனா இந்த மாதிரி வெளிநாடுகள் 8000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய எல்லா முறையும் அவங்க பயன்படுத்தி கொண்டு அது நல்ல முறையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த இந்த முறையை தான் இந்த மரபு தொடு நோய் சிகிச்சை முகாம். அதாவது கை விரலில் நம்ம மேல் தோல் பகுதியை தொட்டுட்டு நம்ம உடலில் என்ன வியாதி இருக்குது அதை உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு அனுசரித்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் நம்ம பின்பற்றிட்டோம்னா அது அவங்களுக்கு சிறப்பாக அமைய முடியும். சர்க்கரை வியாதி, முட்டி வலி, இரத்த கொதிப்பு மற்றும் மாத்திரை இல்லாமல் இந்த மரபு வழி தொடு முறைச்சியில் மக்களுக்கு நல்ல பயன்பெற ஒரு வாய்ப்பு இது கொடுத்துருக்கோம். இதை எல்லோரும் நல்லா பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளின் சக்தி ஓட்டப்பாதையில் உள்ள குறைபாடே நோயாகும்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அக்குப்ரெஷர் அப்படி அந்த பரிசோதனை மூலம் சக்தி ஓட்ட குறைபாட்டின் மையத்தை அறிந்து, அதாவது அந்த ரத்தம் போடுற அந்த குறைபாட்டினுடைய மையத்தை அறிந்து அதனை சரி செய்யக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியினை தொடுவதன் மூலம் தான் அந்த நோய் களையப்படுகிறது மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் தான் நம்ம நாட்டில் போன இந்த நோய் தீர்க்கும் பயன் வந்து பொதுமக்கள் எல்லாரும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் பயன்படுத்துவாங்க. நான் சந்தோஷப்பட்டு நாங்கள் அந்த சந்தோஷத்தில் எங்கள் அகில இந்திய மனித உரிமை பாதுகாப்பு சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.